கைரேகை கோடுகளாகத்தான் கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் ஒருவருடைய ரேகை மற்றொருவருக்கு இருக்காது. அது மட்டுமல்ல, இறந்தவரின் ரேகை தானே புதிதாக பிறப்பவர்களிடம் இருக்குமா என்றால் அதுவும் இருக்காது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்தவர் ரேகை இப்பொழுது எங்காவது தென்படுகிறதா என்றால் அதுதான் இல்லை, எங்கும் கிடைக்காது. அவருடைய கைரேகை அவருக்கு மட்டுமே சொந்தம். இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்தாவது வருமா என்றால் நிச்சயம் வராது. அதுதான் இறைவனின் தனித்துவம். இறைவன் இல்லை என்று சொல்பவர்கள் கூட கைரேகையை நம்பித்தான் ஆக வேண்டுமே தவிர மறுக்க முடியாது. ஏன் அவர்களால் மாற்றி அமைக்க வேண்டியது தானே. முகம் ஒன்று போலவே சிலரது முகம் தென்படுகிறது. முகபாவனை, தோற்றம், செயல், ஏன் விருப்பம் கூட சிலருக்கு ஒரே மாதிரியாக இருக்கிறது. ஆனால் கைரேகை ஒற்றுமை உண்டா? இருக்கவே இருக்காது. சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள் பசி, தாகம், உறக்கம் இல்லாமலே வாழ்ந்தார்கள். மலம் ஜலம் கழிக்காமலே இருந்தார்கள். பறவை போல் பறந்தார்கள், காற்றில் மிதந்தார்கள், நீரில் நடந்தார்கள், கூடு விட்டு கூடு மாறினார்கள். ஆனால் கைரேகை மாற்றவில்லை. சிலருடைய வாழ்க்கை கூட ஒரே மாதிரி இருப்பதில்லை. எந்த காரணத்தையும் யாராலும் அறிய முடியாது. இறைவனுக்கு மட்டுமே தெரிந்தது. ஒரு சில காரியம் மட்டுமல்ல, மனித வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகள் இறைவனுக்கு மட்டுமே தெரியும். மரணத்தை மறைவாக வைத்தது போலத்தான் அருணகிரிநாதர் எனும் முருக பக்தர் முருகன் அருள் பெறும் வரை அவரைப் போல ஒரு மோசமான மனிதரை உலகம் பார்த்திருக்காது. மனிதன் அல்ல, மிருகமாகவே வாழ்ந்தவர். அவருக்கு முருகப்பெருமானை தீட்சை கொடுத்து, அருள் கொடுத்து, வாக்கு கொடுத்து, ஞானத்தை கொடுத்து அருள் புரிந்தார். கூப்பிட்ட நேரத்திற்கு முருகப்பெருமான் ஓடோடி வருவார். அதுவும் மயிலேறி தெய்வானையுடன் காட்சி கொடுப்பாராம் முருகன். எத்தனை பாக்கியம் செய்தவர் அருணகிரிநாதர். திருவெண்காடன் என்ற பெயரில் வாழ்ந்த பட்டினத்தார் சுகபோகங்களுக்கு குறைவில்லாமல் வாழ்ந்தார். பணம் காசு குறைவில்லாமல், வசதியோ வசதி, அனைவருக்கும் நல்லதையே செய்தார். இல்லை என்பவருக்கு வாரி வழங்கியவர் சிவபக்தர். அதனால்தான் என்னவோ இறைவனுக்கு அவரை மிகவும் பிடித்திருக்கிறது. ஏன் இந்த சுகபோகங்களை அனுபவிக்கிறாய் ஆண்டியாகத்திரி என்று இறைவன் கட்டளை. பட்டினத்தாரின் ஞானக்கண்ணை திறந்து தெளிவுபடச் செய்து காதற்ற ஊசியை காட்டி, நீ இறந்த பின் இது கூட உனக்கு துணை வராது என்று தெய்வீக சிந்தனையை தூண்டிவிட்டவுடன் எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி குடும்பத்தாரையும் ஏற்காமல் எல்லாம் சிவமயம் என்று ஆண்டியாய் இறைவனை தேடி புறப்பட்டார். இடுப்பில் மானத்தை காக்க ஒரு முளை துண்டு மட்டுமே கட்டுவார். சாப்பிடக்கூட கைகளால் தான் வாங்கி உண்பார். யார் அழைப்பையும் ஏற்று யார் வீட்டிற்கும் போக மாட்டார். கொண்டு வந்து கொடுத்தால் உண்பார், அவ்வளவுதான். இறைவன் பார்த்து யாருக்கு வேண்டுமானாலும் அருள் கொடுக்கலாம். நன்றாக வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்த பட்டினத்தாரை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? அருணகிரிநாதரை விட எத்தனையோ முருக பக்தர்கள் நாட்டில் உள்ளார்கள். அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு அருணகிரிநாதரை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? எல்லாம் இறைவனுக்கு மட்டுமே தெரியும். அவனுக்கே எல்லாம் புரியும். அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா. நன்றி, வணக்கம்.